ஹாய் மக்களே, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தங்கமயிலோட கோடைக்கால ஆஃபர் தான். தங்கமயில வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. சில்வர், வெள்ளி, அப்புறம் வைரம், தங்கம் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது தங்கத்துக்கானது. ஆப்ஷன் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 1 கிராம் வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதில் 300 to 600 வரை தள்ளுபடி கிராமுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ 10 கிராம் வந்து நம்ம வாங்குகிற பட்சத்தில் 10 600, அதாவது 6000 கிட்ட நமக்கு தள்ளுபடி வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் அது. இல்லை, எனக்கு வந்து 300 to 600 வரை தள்ளுபடி வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்ஷன் 2 வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வாங்குகிற தங்க நகையில் பார்த்திங்க அப்படின்னா 25% வேஸ்டேஜில் வந்து தள்ளுபடி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எது தேவையோ நம்ம வந்து அதை வந்து வாங்கிக்கிடலாம். ஒன்ஸ் வாங்கும்போது வந்து எல்லாத்துலேயும் எவ்வளோ வந்து பெனிஃபிட் வருதுன்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதே போல் தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 பவுனுக்கு மேலே நம்ம வந்து நகை வாங்குகிற பட்சத்தில் நம்மளுக்கான வேஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 8 to 12% மட்டுமே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நார்மலாக தங்கமயிலை பொறுத்தளவு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் 5 பவுனுக்கு மேலே நம்ம வாங்குகிற பட்சத்தில் 8 to 12% வேஸ்டேஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஆண்டிக் நகைகள் யாருக்காச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி இந்த ஆப்ஷன் வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 300 to 600. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்டேஜில் 25% தள்ளுபடி. தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 பவுனுக்கு மேலே தான் இது 8 to 12% வேஸ்டேஜுக்குள்ளே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம் எல்லா நகையவும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் வைரத்துலேயும் வந்து ஆஃபர் இருக்குது. வைரம் பார்த்திங்க அப்படின்னா 1 to 5 கேரட் வரை வந்து பெல்சியம் கட் வைர நகைகளுக்கு 15,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா வைரத்துக்கு வந்து கண்டினியூவாக இந்த ஆஃபர் தான் வந்து அவங்க எப்போவுமே கொடுக்குறாங்க. அதே போல் சில்வருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. சில்வர் வந்து 1/2 kg நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 2500 தள்ளுபடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற ரேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8 கிராமுக்கான ப்ரைஸ் வந்து தள்ளுபடி ஆகுது கால்குலேட் பண்ணும்போது. ஏன்னா இன்றைக்கி 1 கிராம் பார்த்தோம் அப்படின்னா 270 ரூபாய் 280 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து விற்பனை ஆகுது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பிளாட்டினம், மயூரா, ரோஸ் கோல்டில் நகைகள் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற பட்சத்தில் வேஸ்டேஜில் 20% தள்ளுபடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யாராச்சும் பிளாட்டினம், ரோஸ் கோல்ட் நகை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் காயினுக்கு அல்லது சில்வருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஆஃபருமே வந்து அவங்க வந்து கொடுக்கல. அதையுமே வந்து அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தோன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். 10 கிராம் கோல்டு வாங்கினோம் அப்படின்னா 40 கிராம் சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது பார்க்கும்போது நமக்கு ஆஹா பரவாயில்லையே அப்படின்னு தோணும். ஆனால் நார்மலாக 8% வேஸ்டேஜ் வர்ற ஒரு நகையை 16% வேஸ்டேஜ் போட்டு அந்த பைசாவில் தான் நமக்கு 10 கிராமுக்கு 40 கிராம் வந்து சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுக்காங்க. நீங்கள் 10 கிராம் வந்து வாங்குகிற இடத்துல வந்து 40 கிராமுக்கான சில்வர் அமௌண்ட்டை நம்ம வந்து வேஸ்டேஜ் அப்படின்ற பேரில் நம்ம வந்து அங்கே பே பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறணும். ஏன்னா எப்போவுமே இந்த ஆஃபர் இருக்கும். போன வாட்டி பர்ச்சேஸ் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 8% வேஸ்டேஜ் வர்ற காது மாட்டிக்கு 16% வேஸ்டேஜ் வந்து விட்டுருந்தாங்களாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தங்கம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃபரையெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு நேரம் வந்து அங்கே வேஸ்டேஜ் என்ன இருக்குது, மற்ற ஷாப்புக்கும் இங்கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எங்கே கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, உண்மையிலேயே இது ஆஃபரா இல்லை இது ஒரு மோசடி வேலையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது வந்து ஒரு வகையான மோசடி அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.